கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். என்னை நடக்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்த பாடலை சேர்க்கலாம். சந்திரரோடே சகல
கைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. ஆயினில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆயினில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆயினில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆயினில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே அவருடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே அவருடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே ஆனந்தமே பேரின்பமே அவருடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே அவருடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றோ அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றோ அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே இன்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்த
ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காணாடு நாள் நாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? நீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ. நீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ. ஆனந்தமே பேரின்பமே ஆடலோடு புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? சங்கீதம் 34 சங்கீதத்தை பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒலித்திடுவே நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தே அவமானம் அடைய விடவில்லை. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தே அவமானம் அடைய விடவில்லை. கூவி அழைத்தேன் நான் செவி சாய்த்து பயம் நீக்கினார். கூவி அழைத்தேன் நான் செவி சாய்த்து பயம் நீக்கினார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் கரங்களை தட்டி உற்சாகமா ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் புகழ் பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ. தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ. ஆனந்தமே பேரின்பமே அவளுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தே அவமானம் அடைய விடவில்லை. சொல்லுவோம். நோக்கி பார்த்தேன் முகம் மலர்ந்தே அவ
அவமானம் அடைய விடவில்லை. கூவி அழைத்தேன் நான், செவி சாய்த்து பயம் நீக்கினார். கூவி அழைத்தேன் நான், செவி சாய்த்து பயம் நீக்கினார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும். கடமை தட்டி சேர்ந்து பாடும். ஸ்தோத்தரிப்பேன் எந்த காலத்திலும் எல்லா நேரத்திலும் என் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலித்திடுமே. ஹல்லேலூயா. நம்ம நாவினால் இயேசுவை துதிப்போமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னுடைய நாவில் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய புகழ் ஒழித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஷாகாபோலையா ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுவே. அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே அவருடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானை சகல வலிமைகள் அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானை சகல வலிமைகள் அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. என்றோ ஆனந்தம் என் இயேசு அருகிறார். இயேசுவே என்றோ ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவை ஆராதிப்போமா? இந்த 2வது மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவரை நாம் கரங்களை தட்டி சேர்ந்து ஆராதிப்போம். வாய்களை திறந்து சேர்ந்து ஆராதிப்போமா? ஓ அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தம். முழங்கால் படித்து பாடுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா
வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குள்ளே. அறிக்கை செய்வோம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குள்ளே. பாதங்களில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதங்களில் மோதாமல் காத்து ஸ்ரீகலமாரியா சே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. சபையாய் ஒரு மனதாய் ஏகமாய் கூடி அவர் ஆராதிப்போமா? ஏசப்பாவை ஆராதிக்கும் அந்த காலை வேளை யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உங்களை கரங்களை உயர்த்தி ஆராதிக்க, கரங்களை தட்டி ஆராதிக்க, வாய்களை திறந்து துதித்து துதித்து இயேசுவை ஆராதிக்க. ஓ, இது ஆராதிக்க வந்திருக்கிற இடம், இது ஆராதனை செய்யும் இடம், இது துதித்தலின் இடம், இது இயேசுவை மகிமைப்படுத்துதலின் இடம். இந்த இடத்தில் இயேசு மகிழ்வாராக. இது பரிசுத்த ஆவியாரோட பிரசனம் நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. சாக்கோரா மன்மலா சாக்கா. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே சாக்கா போலா பரபா. பரலோக தேவனை நோக்கி பார்ப்போமா? இயேசுவை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியிலே நிறைந்தவர் ஆராதிப்போம். ஆவியிலே நிறைந்தவர் ஆராதிப்போம். ஆவியிலே நிறைந்தவர் ஆராதிப்போம். அவர் நாமத்தை தொழுது கொள்வோம். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த இயேசு நம்மத்தில் கடந்து வர வல்லவராக இருக்கிறார். எங்கே 2-3 பேர்கள் இருந்தாலும் அங்கே நான் கூடி வருவேன் என்று சொன்னேன். தேவனாகிய கர்த்தர் நம்மத்தில் அசைவர வந்திருக்கிறார். சீக்கல் பல்பனா சேக்கல் அதிய கல்பொரு வர்மனியா சீக்கலோதியா தரபனா சீஹந்தரபா. அப்பா, உங்க பிரசனத்தை நிரப்புவீராக. உங்க பிரசனத்தால் நிரப்புவீராக. உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. உங்களுடைய மகிமையினால் நிரப்புவீராக. உங்களுடைய ஆளுமையினால் நிரம்பியிருப்பதாக. மகிமையின் ஆவியானவர் அசைவாடுவீராக. ஓ, உங்களுடைய வஸ்துவின் தொங்கலால் ஆலயத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தின் கிரியை எங்கள் ஆலயம் பார்க்கட்டே சப்பா. உங்களுடைய கரத்தை எங்கள் சபைக்கு நேர நீட்டுவீராக. உங்களுடைய ஓங்கிய புயத்தை எங்கள் சபைக்கு நேர நீட்டுவீராக. ஆண்டவர், உங்களுடைய வலது கரத்தை எங்கள் சபைக்கு நேர நீட்டுவீராக. இயேசுவை எங்களை தொடுவீராக. இயேசுவின் வலது கரம் எங்களை தொடுவதாக. அந்த நீதியின் வலது கரம் எங்களை தொடுவதாக. அந்த ரட்சிப்பின் வலது கரம் எங்களை தொடுவதாக. எங்களை கைவிடாத இருக்கிற அந்த வலது கரம் எங்களை தொடுவதாக. அந்த வலக்கரத்தினால் நீதியின் வலக்கரத்தினால் இயேசு தாங்குவாராக. நீதியின் வலக்கரத்தினால் இயேசு தாங்குவாராக. நீதியின் வலக்கரத்தினால் பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்துவீராக. தேற்றலவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாம் ஒருவரே ஞானமாய் உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். இயேசுவை துதியுங்களே, இயேசுவை ஆராதியுங்களே, இயேசுவை பாடுங்களே, இயேசுவின் மகிமை சொல்லுங்களே. அவர் நாமத்தை தொழுது கொள்வோமா? சபையாய் அவர் நாமத்தை தொழுது கொள்வோமா? Let's worship Jesus. Let's adore His name. Let's magnify His name, O God. Hallelujah, 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 hallelujah. Oh, Rabashira Ramarama. Hallelujah. Anandame. Hallelujah. Jarabodo Kabola Sakara. Anandame. Hallelujah. Anandame. Hallelujah. Anandame. Hallelujah. Anandame. Hallelujah. Anandame. Hallelujah. Anandame. Hallelujah. 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 இயேசு ஆராதிப்போம். இயேசு வாயில திறந்து சொல்லுங்க, அப்பா, இந்த 2வது மாதத்துக்காய் நன்றி. இந்த 2வது மாதத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, இயேசுவே முதலாம் மாதத்தை முடிக்க செய்திரு. ஆண்டவரே, 2வது மாதத்துக்குள்ளாய் வந்துட்டோம். இயேசப்பா, முதல் மாதத்திலே நிறைய காரியங்களை கடந்து வந்துட்டோம். இயேசுவே, இந்த 2வது மாதம் கடக்க கிருபை செய்வீராக. இந்த 2வது மாதத்தை ஜெயமாய் முடிக்க கிருபை செய்வீராக. ஜெபிப்போமா? முதலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம் அப்பா. கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நன்றி சொல்லணும்ப்பா. முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தேவனாகிய கர்த்தர் சாட்சியா நிறுத்துவீராக. இந்த மாதம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்க செய்வீராக. ஜெபிப்போமா? இயேசுவே, 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 ஜெபத்தை கேட்டருளும் அப்பா. அப்பா, ஜெபத்தை கேட்டருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் ஆவியிலே நிறைந்திருக்கிற ஏவப்படுகிற யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாய் ஜெபியுங்கள்.
ஆமீன். இப்போ எல்லோரும் எழுந்த சங்கீதம் 23 பகுதியாய் வாசிப்போம். சகோதரர் தேவகுமார் இப்பொழுது முன்னே கடந்து வந்த சங்கீதம் வாசிப்பார். சங்கீதம் 23. சங்கீதம் 23 ஒரு வசனத்தின் பின் இன்னொரு வசனம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். எல்லா தங்களோட பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya, praise the Lord. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். சென்ற வாரம் நம்ம கேட்ட வார்த்தையின்படி திரளான கூட்டத்தினர் மத்தியில் நாமும் இருக்க வேண்டும். அந்த வெண்ணங்கி தரித்தவர்களாய் அந்த திரளான கூட்டத்தின் உள்ளே அதற்குள்ளாக நாம இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து சொல்லுவார்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எனவே நாம தான் அந்த திரளான கூட்டத்தினர், நாம தான் அந்த வெண்ணங்கி தரித்த கூட்டத்தினர், நாம தான் அந்த அழகாய் நிற்கும் கூட்டத்தினர். எனவே சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய பாடல் உற்சாகமாக நாம் பாடுவோம் விசுவாசத்தோடு. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வீரராய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடுமேடு கடந்த சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலோ தாழ்வினிலோ ஊக்கமாக ஜெபித்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலோ வறுமையிலோ லாசர் போன்று நின்றவர்கள், யாசித்தாலோ போஷித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசு
இவர்கள் வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தாம் மோளை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இயேசுவை சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார், வெயிலாகிலோ அனலாகிலோ வேதனையை அளிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை கோலத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் உண்டு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா, உற்சாகமாய் பாடுவோமா. ஹல்லேலூயா. சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார், வெயிலாகிலோ அனலாகிலோ வேதனையை அளிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இந்த ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக
சபையா ஜெயமாய் பாடுவோமா? ஜெய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை, ஜெய கிறிஸ்துவை ஆராதிப்போம். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பென்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பென்றார். இன்ப சுத்தம் சென்றிடுவோம், இன்ப பாதை காத்திடுவார், இன்ப பாதை காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஜெயமாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசுவே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தேசக்காக வாழ்த்துவோமா? இயேசுவை வாழ்த்துவோமா? ரட்சகராம் இயேசுவை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே வாழ்க உம் நாமம் வாழ்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஹalleluya ஹalleluya. ஜெய கிறிஸ்து. சபையா இயேசு ஆராதிப்போமா? ஒரு மனதாய் நம்ம கூடி ஆராதிக்கும் போது இயேசு எவ்வளவு மகிழ்கிறார் தெரியுமா? அப்பா மகிழ்கிறார், அப்பா மகிழ்கிறார். ஹalleluya. இயேசு மகிழ்கிறார். இயேசு நம் ஆராதனையில் பிரியமா இருக்கிறார். நாம் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. நமக்கு முன்பாய் நம் இயேசு கிறிஸ்து முன்னே செல்கிறவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம் முன்னே போவார். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் நம் முன்னே போவார். ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து செல்கிறார். நமக்கு முன்பாக தடைகளை நீக்கி போட்டு முன்னே நடந்து போகிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா ஜெயம். வெற்றி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. There is victory in the name of Jesus. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற இயேசு, ஜெயாலியாம் இயேசு, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஜெயம் உண்டாவதாக, எங்கள் வாழ்வில் ஜெயம் உண்டாவதாக. தோல்விகளை மாற்றுகிற இயேசு, நீ ஜெயித்தது போல எங்களை ஆண்டவரே எங்களை ஜெயமெடுக்க வைப்பீராக. நீர் வெற்றி சிறந்தது போல, நீர் மகிமையாய் வெற்றி
வெற்றி சிறந்தது போல எங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவீராக அப்பா. எங்களையும் ஆண்டவரே ஜெயத்தை கொடுப்பீராக. இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாய் அமைவதாக. இயேசுவை ஆராதிக்கிறோம். ஜெய கிறிஸ்து எங்கள் முன்னே கடந்து செல்வீராக. ஜெய கிறிஸ்து எங்கள் முன்னே நீர் போவீராக. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போவதாக. தடைகளை நீக்கி போடுங்கள். எங்களுக்கு முன்னே நீர் நடந்து போவீராக. எல்லா வழியை செவ்வையாக்குவீராக ராஜா. நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம். உம் நாமத்தை மாத்திரம் தொழுது கொள்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து உம் நாமத்தை மாத்திரம் கைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இப்போ சாட்சி நேரம். யாராவது சாட்சி இருந்தால் சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல காத்தார். இந்த வேலையிலையும் ஒரு சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் நன்றியோட துதிக்கிறேன். 2 வருஷம் நான் வேலைக்கு போவே இல்லை. நான் போன வாரம் சும்மா எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் சும்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு போனேன். கர்த்தரோட பெரிய கிருபை உடனே ஜாயின் பண்ண சொன்னார். நான் திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போகிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபிச்சுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு வேலையை கட்டளை கொடுத்துருக்கார். அந்த வேலையில் உண்மையாக வேலை செய்யணும். என் வேலை சமயத்தில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. கர்த்தர் என்னை பலப்படுத்தணும். எனக்கு பேக் பெயின் ஒரே எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப முதுகில் வலியாக இருந்துச்சு. உட்கார முடியல சேரில். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குதுன்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னேன், நீ மெலிஞ்சிட்ட அதான் அப்படி சொன்னேன். அப்போ கூட சொல்கிறேன், இல்லை எனக்கு எலும்பு குத்துதுன்னு. அப்புறம் இந்த 1 வாரமாக வேலைக்கு போகும் வண்டியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வர இந்த ரோடு ஒன்றும் சரியில்லை. ஒரே வலி, என்னால் வலி தாங்கவே முடியல. சரி நானே போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து டாக்டரை போய் பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க, கீழே அந்த எலும்பு அப்படியே கொஞ்சம் ஸ்பேஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? என் கையில் பைசா இல்லை. பைசா மாத்திரம் இல்லை, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணோன்னு நம்ம யார்ட்டையும் போய் எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்க முடியாது. நம்ம சிக்குன்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. ஆண்டவரே நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இப்போ நான் ஃபிசியோ போயிட்டுருக்கேன். சீக்கிரமாக அந்த எலும்பு ஜாயிண்ட் ஆயிடணும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிச்சுக்கோங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. நாங்கள் வேலைக்கு போகிறோம். என்னால் பிள்ளைங்களை பார்க்க முடியல. எனக்கு அது வலி ஒரு பக்கம் இருக்குது. பிள்ளைங்களை தூக்க முடியல. நேற்று ஜுவானா ஸ்டெப்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் விழுந்துட்டா. நீங்கள் தான் ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தில் தாங்கிக்கோங்க. உங்கள் ஜெபத்தில் என்னை நினைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு இயேசு நாமத்தை நன்றி சொல். ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பசங்கள் இப்பொழுது முன்னே வந்த வசனம் மட்டும் சொல்லலாம், பாட்டல் வேண்டாம். வசனம் இருந்துச்சா சொல்லலாம். யூ ஹாவ் டு பி ரெடி அட் எவ்ரி டைம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடன் நிழலில் தங்குவான். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 27:11. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி உன்னதமானவரின் மறைவுக்கு வர சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீருள்ள நடுவேன், என் கோட்டை என் தேவன், நான் நம்பிக்கை என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேர்நோடு கேட்கும் பாலக்கும் கொள்ளைக்கும் தப்பிருப்பார். அவர் தமக்கு சேவாலை உன்னை மூடுவார். அவர் சட்டைகளுக்கு எல்லா இடங்களுக்கெல்லாம் போகுவாய். அவரோடு தமக்கு சேவாலை உன்னை மூடுவார். அவர் சட்டைகளுக்கு எல்லா இடத்துக்கெல்லாம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பச்சையும் கேமாகும். இரவில் ஆகாரம் பயங்கரத்துக்கும் பகிர் பற்ற அமைக்கும். இருள் நடமாடும் கொள்ளைக்கும் மத்தியானத்தில் பாலுக்கும்
சங்கடத்துக்கும் பயப்படிருப்பாரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் முன் வந்த பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களாய் மாத்திரம் நீ எதை பார்த்து துன்பத்திற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக உனது மரத்தை கத்தரை உனக்கு தாபடமாக கொண்டாய். ஆகியால் பல்லப்பு உனக்கு நேடியது, வாதைவன் கூட்டத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் எதிராடுபவருக்கு அவர் தமக்கு செல்வார். அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வட சர்ப்பத்தையும் எடுத்து போடுவாய். அவன் எண்ணத்தில் வாஞ்சியால் அவனை உயர்ப்பேன். அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஆதியாகமும் 32:8. ஜீவப்பம் நானே. உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வவல்லவனுடன் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். எனக்கு ஒத்தாசோறும் பருவனுக்கு நீராத என் கண்களை ஏறிருக்கிறேன். வானத்து பூமி உண்டாத்தின கத்தரித்து இன்னும் எனக்கு ஒத்தாசோறும். என் காலை தள்ளாட வட்ட என காத்திடுவர் உறங்கார். இதொரு சிறுவரில் காத்திடுவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கத்தருடனே காத்திடுவர் படுப்பத்தில் நிழலாக்கிறார். பகலில் வெளியாதிலும் இருவரில் நிலவாதிலும் என்ன செய்து பத்துவதில்லை. கத்தருடன் எல்லாத்திலும் விளையாடி காப்பார். அவருடன் ஆத்மாவை காப்பார். கத்தருடன் போற்றும் மரத்தையும் இது முதல் கொண்டு என்று காப்பார். ஆமென். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கிறேன் என்று சொல்லுவேன். உன்னதமானவர் மறைக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். கர்த்தரை நான் எக்காலத்திலையும் சோத்தரிப்பேன். உன்னதமானவர் மறைக்க சர்வவல்லவருடைய தங்குவான். உன்னதமானவரை மறைக்குவான் சர்வ நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் சொல்லுவேன். சாம்ஸ் 91:1. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். சங்கீதம் 37:40. I pray that you may enjoy good health and that all may go well with you just as you are progressing spiritually. 3 John 1:2. உன்னதமானவன் மறைலிக்கவன் சர்வவல்ல நிகழ்ந்து தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலாம், என் கோட்டையை, என் தேவன், நான் நம்பிக்கை சொல்வேன். அவருடைய வேடன் கண்ணைக்கும் பாலாது நம்பிக்கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. கடந்து வந்திரி அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட்லி த மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட். செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட். முதலாவதாக இரண்டாவது திருமண அறிவிப்பு வாசிக்கிறேன். மிஸ்டர் கே சோலமன் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் குமாரியோட மகள் எஸ் விஜயலட்சுமி, மிஸ்டர் ஏ வேலு அண்ட் மிஸ்ஸஸ் ஏ வி நீலாவதியோட மகன் வி தினேஷ், உங்களோட மேரேஜ் 15th February ஈவினிங் 6 PM வெள்ளிவாக்கம். திரு தினேஷ் மற்றும் விஜயலட்சுமி அவர்களுடைய திருமணம் வருகிற 15ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் நடைபெற இருக்கிறது. So let us remember this family and marriage in our prayers. எனவே இவர்களுடைய திருமணத்தை உங்களுடைய ஜெபங்களில் நினைத்துக் கொள்வோம். And you have to take the boxes back from here. இங்க இருக்கிற பெட்டிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். And last Sunday I give you
forms, you just fill up and give it back to the Vinod sitting there. கடந்த And வாரம் if anyone didn't get that form, please get the form today itself. கடந்த வாரம் உங்களுக்கு சில ஃபார்ம்களை நான் கொடுத்தேன், அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி பின்னாடி பிரதர் வினோத் கிட்ட கொடுத்துருங்க. யாருக்காவது நீங்கள் கிடைக்கலன்னா நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். And it is for the church register only. அது நம்ம சபையோட ரெஜிஸ்டருக்காக, ஒரு பதிவுக்காக அது எழுதப்படுகிற ஒரு ஃபார்ம் ஆகும். And every year we had the convention on month of February, that you know. எல்லா வருஷமும் நமக்கு அறிந்திருக்கிறபடி பிப்ரவரி மாதம் ஒரு கன்வென்ஷனை வைப்போம். This time we will have it, April first week, that is April 2, 3 and 4. ஆனால் இந்த முறை வந்து வருகிற ஏப்ரல் மாதம் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் நமக்கு கன்வென்ஷன் நடைபெறும். That is Good Friday, Saturday and Easter day. அது குட் ஃப்ரைடே, அது குட் ஃப்ரைடேக்கு அதுக்கப்புறம் இருக்க சனிக்கிழமை மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு தினங்களில் நடைபெறும். And it will be 3 days fasting prayer also. அது 3 நாட்கள் உபவாச கூட்டமாகவும் நடைபெறும். And on 3rd Saturday we will have baptism service here. 3ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு ஞானஸ்தான ஆராதனை இங்க நடைபெறும். And after the Bible class on Friday and Saturday we'll give Bible class for the baptism. Then after on Saturday we'll have the baptism service. வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களில் சில வேத வகுப்புகள், ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற வேத வகுப்புகளை முடித்துவிட்டு பின்பு சனிக்கிழமை நமக்கு ஞானஸ்தான ஆராதனை சபையில நடைபெறும். And give your names here so that you are also get ready for the baptism. எனவே உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுங்கள், நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படியாக. And this week as usual we'll have fasting prayer at the church itself at 10:30 a.m. இந்த வாரம் வழக்கம் போல் நமக்கு சபையிலே உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். And we have live on Facebook, that in the YouTube, and you watch the live videos, and you have the messages, you can listen repeatedly. நமக்கு ஆன்லைனில் வந்து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் வந்து லைவ் போய் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், நம்ம எப்போ வேணாலும் போய் நம்ம செய்திகளை பார்க்கலாம். அதனால் தயவுசெய்து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் வர லைவை பாருங்க. Yesterday we had the youth fellowship meeting was here. Actually it was only live, physically it was not there. நேற்று நமக்கு சனிக்கிழமை ஒரு வாலிபர் ஐக்கிய கூட்டம் இருந்துச்சு. அது வந்து ஒரு லைவாக மட்டும் தான் இருந்துச்சு, யாரும் வந்து பங்கு பெறலை. ஒரு லைவில் ஃபேஸ்புக்கில் அந்த லைவாக இருந்துச்சு. And as you know, myself and my wife, we are visiting the houses, believers' houses. உங்களுக்கு தெரியும், நானும் என்னுடைய மனைவியும் விசுவாசிகளின் வீடுகளுக்கு நாங்கள் சந்திக்கிறோம். And if I miss any houses, please inform us, because sometimes I also miss any house. நான் யாராவது வீடை தவற விட்டிருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் வந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். And if any yeah. And if any houses are there that we cannot visit, then inform us so that we would remember that family in our prayers. யாராவது வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, வர முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நாங்க அந்த குடும்பத்திற்காக தனிப்பட்ட ஜெபங்களை நாங்க வைத்திருப்போம். So many houses having the issues that we know. அநேக குடும்பத்திற்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது நமக்கு தெரியும். Many some families, only sisters are coming to the church. சில குடும்பங்கள்ல சகோதரிமார்கள் மாத்திரம் சபைக்கு வராங்க. And some brothers. சில சகோதரர்கள் மாத்திரம் வராங்க. And most of the family members not in faith. அநேக குடும்பத்தினர் வந்து விசுவாசத்துக்குள்ள கடந்து வரல. So they are facing issues. அதனால அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. We have Sister Kamala Maria. Is she here? Kamala? Yeah, she is here. Kamala Maria. நம்ம சிஸ்டர் கமலா மரியா இங்க இருக்காங்க. And she is coming from the house. She is having 3 children. அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது. You can sit. நீங்க அமரலாம். You can sit there. நீங்க உட்காரலாம். She is coming from the house. She lost her husband. அவங்க தன்னுடைய கணவரை இழந்து விட்டார்கள். She is having 3 children. அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது. Ages 20, 19 and one daughter also around 15 like that. 14-15 வயசுல ஒரு பொண்ணு, அப்புறம் 20, 19 வயசுல 2 மகன்களும் இருக்காங்க. And their house is somewhere here. இங்க தான் அவங்க வீடு இங்க தான் இருக்கு. But she alone she is only the one person believing Christ. அவங்க குடும்பத்துல அவங்க மாத்திரம் தான் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. Because of the struggles, she forcefully left the house. சில போராட்டத்தினால அவங்க சில காரியங்களை வற்புறுத்தி கொண்டு அவங்க கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. And now she is staying in that
Kallikupam. Yeah, அவங்க Kallikupam இப்போ side. இப்போ வந்து கள்ளிக்குப்பம் பகுதியில் அவங்க வசித்து கொண்டிருக்கிறாங்க. She is staying alone there. அவங்க தனியா வசித்து கொண்டிருக்கிறாங்க. And her family here, 3 children. அவங்க குடும்பம் இங்க 3 பிள்ளைகளும் இங்க தான் And இருக்காங்க. mother-in-law is also there. அவங்களோட மாமியாரும் இங்க தான் இருக்காங்க. So it was, she is going through a severe issues. அவங்க மிகுந்த ஒரு கடினமான போராட்டத்துக்குள்ள அங்க போய் கொண்டிருக்கிறாங்க. The other members, even children, also not believing Christ. அவங்க பிள்ளைகள் கூட குடும்பத்தினர் கூட கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. So you have to remember that family, Sister Maria, in your prayers. எனவே அந்த குடும்பத்தை நம்ம ஜெபங்களை நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். And also, I don't know many brother, is there anyone maybe having alone from the house, coming alone in Christ? குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டு வீட்ல இருந்து தனியா வரவங்க இருக்கலாம். ஆனா எனக்கு நிறைய Is பேர் there தெரியல. anyone other than Sister Maria? Because I don't know personally. Is there anyone here that is alone in faith? இந்த சிஸ்டரை தவிர வேற யாராவது தனியா வீட்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு தனியா நாங்க சர்ச்சுக்கு வரோம், தனியா நான் மட்டும் தான் வரேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? Is there anyone? Yeah. And other than? அதை தவிர வேற யாராவது இருக்கீங்களா தனியா சர்ச்சுக்கு வரோம்? So we will remember them in a, yeah. So we will remember them in our prayers. நம்ம அவங்கள நம்முடைய ஜெபங்களை நினைவு கூறுவோம். So many issues are there. அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது. And in some families, and children are not in faith, parents are in faith. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் விசுவாசத்துக்குள்ள இல்ல, ஆனா பெற்றோர்கள் அவங்க விசுவாசத்துக்குள்ள தான் In இருக்காங்க. another family, children are in faith, parents are not in வேற faith. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் வந்து விசுவாசமா இருக்காங்க, ஆனா பெற்றோர்மார்கள் அங்க விசுவாசமா And in இல்ல. some places, everyone is scattered, going to different areas. சில இடங்கள்ல எல்லாரும் சிதறப்பட்டு வேற வேற இடத்துக்கு போய்கிறவங்களா இருக்கிறாங்க. So many problems are there. அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. So we have to remember everyone in our prayers. அதனால நம்மளுடைய ஜெபங்கள்ல இவங்க எல்லாம் நினைச்சு நம்ம ஜெபிக்க வேண்டும். In our Oragadam also, when we stand here looking around, many families, many houses, they are not in faith. நாம உலகத்துல நின்னு நாங்க இருந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய குடும்பங்கள் விசுவாசத்துக்குள்ள வராம எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. Many people are just taking their faith as casual. அநேக பேர் தங்களுடைய விசுவாசத்தை ரொம்ப ஒரு சாதாரணமாக அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க. They are not serious that much. அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஜாக்கிரதையாக அந்த விசுவாசத்துக்குள்ள காணப்படல. And how many children below age 16 sitting on the chairs? I want to see, stand up. யார் 60 வயசுக்கு கீழே இருக்கிற 16 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் யாரா இருக்குன்னா நீங்க எழுந்திருக்கலாம். Boys, girls below 16 can stand up, please. 16 வயசுக்கு கீழே. Still sitting but not able to stand. 16 below. Come forward. All come forward. எல்லாரும் முன்னாடி வாங்க. You are allowed to sit in the front side only. நீங்க ஃப்ரண்ட்ல மட்டும் தான் உட்காரணும். Please come forward. தயவு செஞ்சு நீங்க முன்னாடி வந்து உட்காருங்க. And the elders, please make sure that the children are below 16 years sitting on the lines here. தயவு செய்து பின்னாடி உட்கார்ந்துற பெரியவங்க 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்க முன்னாடி உட்கார மாதிரி நீங்க சொல்லுங்க. You have to sit here. நீங்க எங்க தான் உட்காரணும்? Is there Muthalangal's daughter age 18, 19, 20? 19, you are escaped. So you have to sit here in the front lines. எனவே நீங்க இங்க ஃப்ரண்ட்ல தான் உட்காரணும். And you have to learn the verses, Bible and everything. நீங்க வசனத்தை நீங்க படிக்கணும். Yeah, I am coming. And above 16, below 21, how many are there? Stand up. 21 வயசுக்கு கீழே 16ல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிற In between, stand up. அதுக்குள்ள இருக்கிறவங்க யாரெல்லாம் எழுந்திருங்க. No, you can sit here. Those who are sitting on the chairs. சேர்ல உட்கார்ந்திருக்கவங்க மாத்திரம். In between 16 to 21, girls, boys. 16 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் எல்லா ஆண்களும் பெண்களும் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க எழுந்திருங்க. You are also not allowed to sit on the chairs in the back side. You have to come in the front rows. நீங்களும் சேர்ல பின்னாடி உட்கார கூடாது, முன்னாடி உட்காரணும். முன்னாடி வரிசையில உட்காரணும். If you are not able to sit in the chair, you can sit in the best part of the place. நீங்க சேர்ல உட்கார முடியலனா இருக்கறதுல சிறந்த இடத்துல கீழ நீங்க உட்காரலாம். Make sure parents next Sunday onwards they are sitting in this same way. தயவு செய்து பெற்றோர்கள் அவங்க அடுத்த வாரம் இங்க இந்த வாரம் எப்போ எங்க உட்கார்ந்தாங்களோ அடுத்த வாரம் அதே இடத்துல உட்கார மாதிரி ஜாக்கிரதையா இருங்க. Parents has to be very serious about these matters, okay? பெற்றோர்கள் இந்த காரியத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். And the children, when they are sitting in the church, they have to clap and worship. பிள்ளைகள்
அமர்ந்திருக்கும் பொழுது அவங்க கைகளை தட்டி அவங்க பாட்டு பாடி அவங்க ஆராதிக்கணும். They have to worship, then only the coming days they also can stand here where Stam is translating. You can also stand and translate or music and worship leading, everything you can do. That guy has 20 below 21 I think. This coming one guy 21 is just Who I don't know. is there anyone below 21? Jackson is there. Please come forward. உங்க பிள்ளைகள் வந்து உங்க பிள்ளைகள் வந்து சிறு வயதிலே கையை தட்டி பாட்டு பாடி ஆராதிச்சாதான் அவங்க வருங்காலங்களில் இங்க வந்து பாட்டு பாடுவோம் மற்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுக்கும் அது மிகவும் ஏதுவாக இருக்கும். Many talented boys youths are there in our church. அநேக திறமை பெற்ற கிருபை பெற்ற அநேக வாலிபர்கள் நம்ம சபையில இருக்கிறாங்க. But listeners just threatening them. ஆனா சில சோம்பல் காரியங்கள் தான் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் விஷயமாக இருக்கிறது. And we had to break. அதை நம்ம முறிக்கணும். And we had to grow in Christ. அதனால நாம கிறிஸ்துவுல வளரணும். Hallelujah. Hallelujah. So make sure that youths and children they are so active here. அதனால இங்க இருக்கிற வாலிபர்களும் பிள்ளைகளும் இங்க மிகவும் நல்ல ஒரு ஆக்டிவா நல்ல செயல்பாட்டோடு இருக்கும்படியாக நம்ம இருக்க வேண்டும். We have Aruka meeting. It is not for the special crowd here. No. இங்க அருகா மீட்டிங் சபையில வாலிபர் கூட நடக்குது. அது வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு குழுக்கு மாத்திரம் கிடையாது. It's not for a special group but it's for all the church. அது ஒரு தனிப்பட்ட குழுக்கு மாத்திரம் இல்ல சபை முழுவதுக்கும். I am also growing in age but I am also considering myself as a young person. நானும் வயசுல வயதாகி கொண்டு தான் இருக்கேன். ஆனா நான் என்ன வந்து ஒரு வாலிபனாக நான் கருதி கொண்டு தான் இருக்கிறேன். So we have to participate in the church activities. எனவே நம்ம சபை காரியங்களில நம்ம வந்து பங்கு பெறுகளா இருக்க வேண்டும். And we will have this Aruka meeting on every first Saturday of every month. இந்த அருகா மீட்டிங் ஆனது எல்லா முதல் சனிக்கிழமை மாதம் முதல் சனிக்கிழமை நடைபெறும். And you have to actively participate here. இந்த மீட்டிங்ல நீங்க மிகுந்த ஒரு செயல்பாட்டோட நீங்க பங்கு பெறணும். Those who are free from the work or studies, they are remain in the house, please come in the church. யாரெல்லாம் வேலை முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கீங்களோ இல்ல படிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கீங்களோ இல்ல மத்த காரியங்கள இருந்து நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க தயவு செய்து நீங்க அந்த நேரத்துல சபைக்கு கடந்து வரலாம். And still you know how many youths are remaining in the houses. உங்களுக்கு தெரியும் எத்தனை வாலிபர்கள் வீட்டிலேயே இருக்கறாங்கன்னு சொல்லி. Or playing in football or going around. இல்லனா ஃபுட்பால் விளையாடிட்டு வேற எங்கயாவது போயிட்டு இருக்காங்க. So many busy issues are there. அநேக பிஸியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. If we are those who are sitting here, if you are active, then only they can also come here. நீங்க இருக்கிறவங்க நல்ல ஒரு நீங்க செயல்பட்டீங்கன்னா மாத்திரம் தான் அவங்களும் இங்க வர முடியும். So let us be active. எனவே நாம நன்றாக செயல்படுவோமாக. And we have some sick. We will pray for brother Mark here. He was sick for the last few days because of the fits. நாம பிரதர் மார்க்காக ஜெபிப்போம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாட்களாக ஒரு ஃபிக்ஸ்னால வாதிக்கப்பட்டிருக்கிறார். And Mary Sandama she was in hospital but now she came back to her home. மேரி சந்தானாமா இதுக்கு முன்பாக ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க. அவங்க மீண்டுமாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. I will remember Shiba for her healing. தயவு செய்து ஷீபா அவங்களுடைய சுகத்திற்காகவும் நாம நினைவு கூறுவோம். And Paul brother also requested prayer. Family was to shift to Kelambakam. Their new house, their house that renovation construction is going on, so that they would able to shift to Kelambakam month of June, May June. அப்ப பிரதர் பால்காகவும் ஜெபிப்போம். வருகிற மே ஜூன் ஆகிய மாதங்கள்ல அவங்க கேளம்பாக்கத்தில் இருக்கிற புதிய வீட்டுக்கு அவங்க போக இருக்கிறாங்க. அங்க ஷிஃப்ட் பண்ண இருக்கிறாங்க. அங்க சில கட்டட வேலைகள் கொஞ்சம் மாற்று வேலைகள் இருக்கிறது. அது முடிஞ்ச பிறகு மே ஜூன் மாதத்துல அவங்க குடியேற இருக்கிறாங்க. சோ அதற்காக நம்ம ஜெபிப்போம். Remember brother Edwin Joseph father-in-law, sister Caroline's father has been passed away the previous day and the funeral was over on yesterday in I don't know the place name. Mannarkudi. Yeah, Mannarkudi. So remember that family in your prayers. They are traveling back to Chennai this evening. சிஸ்டர் கரோலினுடைய தகப்பனார் 2 நாட்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய அடக்க ஆராதனையானது மன்னார்குடியில நேற்று நடந்தது. அவர்களுக்காக ஜெபிப்போம். அவங்க மீண்டுமாக ஊர்ல இருந்து இன்னைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வர இருக்கிறாங்க. And also Sweetie's brother-in-law, I think, yeah, her husband brother elder one has been passed away in USA. சிஸ்டர் சீட்டியோட கணவருடைய மூத்த அண்ணன் அவர்கள் நேற்று மரித்து விட்டார்கள். There were
two only, and the elder one 44 years, heart attack. அவங்களுக்கு 2 பசங்க தான், மூத்தவர் இறந்துட்டாரு. The funeral in this coming week, so we will remember that family also in our prayers. அவருடைய அடக்க ஆராதனை வருகிற வாரத்தில் இருக்குது. எனவே அதற்காகவும் நம்ம ஜெபிப்போம். We will remember all the prayer requests at the end of the service, and now we'll go to the word of God. எனவே இந்த ஜெப குறிப்புகளுக்கு ஆன ஜெபம் இந்த ஆராதனை முடிவிலே நம்ம ஜெபிப்போம். இப்பொழுது நம்ம வேத வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். Today we read Psalm 23, the verse 5. It says that இன்றைக்கு நாம் சங்கீதம் 23 வாசித்தோம். அதனுடைய 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. So here in this read verse, நாம் வாசித்த இந்த வசனத்தில் in English it's written table, but in Tamil pandi. That's also in table it's written. ஆங்கிலத்தில் டேபிள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழில் பந்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So the table, what it represents? இந்த பந்தியானது எதை குறிக்கிறது? So the table that we know, we have today Lord's table here. பந்தி என்பது நமக்கு தெரியும், நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தி கர்த்தருடைய பந்தி தான். So this table represents Christ's body and blood that was given to us. இந்த பந்தி எதை குறிக்கின்ற சொன்னால் கிறிஸ்து இயேசு நமக்காய் கொடுக்கப்பட்ட அவர் சிந்தின இரத்தமும் அவருடைய சரீரத்தையும் இது குறிக்கிறது. It's an honor. இது அவருக்கு கொடுக்கிற ஒரு கனமா இருக்கிறது. And you know, whenever you go some places, உங்களுக்கு தெரியும், நீங்கள் சில இடங்களுக்கு செல்லும் பொழுது you are welcome to the place, நீங்கள் அந்த இடத்திற்கு வரவேற்கப்படுகிறீர்கள். and you are allowed to sit in front of a table. நீங்கள் அந்த மேஜைக்கு அந்த பந்திக்கு முன்பாக உட்கார நீங்கள் அனுமதிக்கப்படுகிறீர்கள். And when you sit in front of a good table, you feel that yes, I am welcomed. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பந்திக்கு முன்பாக அமரப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உணர்வீர்கள், ஆம் நான் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றேன் என்று. In the marriage receptions, ஒரு திருமண ரிசப்ஷன்ல நம்ம பார்த்தோம் சொன்னா, when you sit nearby the stage, நாம அந்த ஸ்டேஜ்ல கல்யாண ஸ்டேஜ்ல நம்ம அதை நெருங்கி நம்ம உட்கார்ந்தோம்னு சொன்னா, you will get something that yes, I honored there. நம்ம ஒரு உணர்வு நமக்கு வரும், ஆமா நான் கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அதனால தான் முன்னாடி அமர்ந்திருக்கிறேன். And many of the marriage service receptions, the front area was reserved for special guests only. அநேக மேடையில திருமண ரிசப்ஷன்ல இந்த ஃப்ரண்ட் ரோ மாத்திரம் ஃப்ரண்ட் வரிசை மாத்திரம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், அங்க யாரும் வந்து உட்கார முடியாது. So the table represents an honor. இந்த பந்தியானது ஒரு கனத்துக்குரிய ஒரு பந்தியாக இருக்கிறது. So we are receiving an honor. நாம் ஒரு கனத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். So next word here shows that is enemy. அடுத்த வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சத்துரு. So enemy, what is the enemy here? சத்துரு என்றால் என்ன? எந்த சத்துருவை குறிக்கிறது? It represents the evil or the issues that we are going through. நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற தீமையான பிரச்சனைகளை தான் இது குறிக்கிறது. So the enemy represents any issues that we are seeing here. நாம் பார்க்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தான் சத்ரு என்று வேதம் குறிப்பிடுகிறது. And also here shows the oil. அது மாத்திரமல்ல, இங்கு எண்ணெய் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. You are anointed my head with oil. நீர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். Today it represents the Holy Spirit in our life. இது இன்று அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா இருக்கிறது. And here shows the cup, my cup. இங்கு பாத்திரத்தை குறித்து சொல்லுகிறது. So cup represents our body, our life. இந்த பாத்திரமானது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய சரீரத்தை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. So each word having many different meanings we can see here. எனவே நாம் இங்க பார்க்க முடியும் ஒவ்வொரு வார்த்தையும் अनेक அர்த்தங்கள் உடையவதாய் இருக்கிறது. So when we come to this red verse, நாம் வாசித்த வசனத்துக்கு நாம் வரும் பொழுது David was singing this way. தாவீது இப்படியாக பாடுகிறான், You prepare a table before me. எனக்காக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். In the presence of my enemies. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக. That means, அது என்ன சொல்லுகிறது என்றால், you prepare an honor for me. நீர் எனக்கு ஒரு கனத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர் என்று குறிக்கிறது. In the presence of all my issues. என்னுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக, yeah, God just giving an honor to me. என்னுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார். In front of them evil and all the worldly things. எல்லா தீமையிலிருந்தும் எல்லா உலக ரீதியான காரியங்களில் இருந்தும். So today the word of God says this way. இன்று வேத வசனம் சொல்லுகிறது, God is going to
to prepare a table for us. தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். Yes, God is going to prepare a table for you. ஆம், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். God is going to prepare an honor for you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒரு கனத்தை ஏற்படுத்த போகிறார். And where you will receive this honor, இந்த கனத்தை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்வீர்கள்? you will receive in the presence of all your enemies. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தான் இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You will receive in the presence of your issues. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக தான் இந்த கனத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Maybe you are going through many issues in the past days. நீங்கள் கடந்த நாட்களில் अनेक பிரச்சனைகள் கூட கடந்து போகலாம். Maybe you are focusing some of the issues for the deliverance. நீங்கள் விடுதலைக்காக अनेक காரியங்களை நீங்கள் ஒருவேளை சந்திக்கலாம். And you may confused with these things. நீங்கள் இந்த காரியங்களை குறித்து குழம்பி இருக்கலாம். But here the word of God says this way. ஆனால் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. He is going to give an honor in your life. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கனத்தை கொடுக்க போகிறார். Hallelujah. Hallelujah. He is going to give you an honor for you. அவர் நமக்கு ஒரு கனத்தை கொடுக்க போகிறார். He is going to prepare it for you. அவர் நமக்காக உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறார். You have to believe in your life today. நீங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் அதை விசுவாசிக்க வேண்டும். If you believe this, நீங்கள் விசுவாசித்தால் you can receive that honor in your life. நீங்கள் அந்த கனத்தை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. So there are many ways that God have to honor his people. இப்படியாக अनेक காரியங்கள் अनेक வழிகளில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மக்களுக்காக ஜனங்களுக்காக கனத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். So God using different ways. தேவனாகிய கர்த்தர் अनेक வழிகளை பயன்படுத்துகிறார். God using different ways to honor me and you. தேவனாகிய கர்த்தர் என்னையும் உங்களையும் கனப்படுத்த अनेक வழிகளை வைத்திருக்கிறார். And we will confuse in which way that we are receiving this honor in our life. நாம் अनेक நேரங்களில் குழம்பி போய்விடுவோம். எந்த வழியில் தேவனாகிய கர்த்தர் என்னை கனப்படுத்துவார் என்று. In different levels. अनेक வித்தியாசமான பகுதிகளில் நிலைகளில் many ways are there for God to treat you. தேவனாகிய கர்த்தர் நம்மை கனப்படுத்துவதற்கு अनेक வழிகள் உள்ளது. Sometimes we are just focusing in one line. சில நேரத்தில் நாம் ஒரு திசையில் மாத்திரம் ஒரு வரிசையில் மாத்திரம் நாம் கவனத்தை செலுத்துகிறோம். And we are just focusing on the line that I may receive the honor from that line itself. சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த வரிசையில் இந்த கோட்டிலிருந்து எனக்கு கனம் வரும் என்று நாம் சிந்திக்கிறோம். But God having another way. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு வேற ஒரு வழி இருக்கிறது. So God is opening that way for me. ஆண்டவர் எனக்காக அந்த வழியை திறக்கிறார். And he is going to treat me on that way. அந்த வழியின் மூலமாக என்னை கனப்படுத்த இருக்கிறார். Dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, you may be confused with this argument in your mind. உங்கள் சிந்தையிலே எழும்புகிற வாக்குவாதங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை குழம்பி இருக்கலாம். How can I get an honor in my life? இந்த வாழ்க்கையில எப்படி நான் கனத்தை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து you know that the servant of God Noah. உங்களுக்கு தெரியும் நோவாவை குறித்து. தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிற நோவா. In his time he was a righteous person. அவனுடைய நாட்களில் அவனுடைய காலங்களில் அவன் நீதிமானாகவே இருந்தான். Yes, he was a righteous person. ஆம், அவன் நீதிமானாக இருந்தான். He used to worship God. அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். He used to walk with the right God. அவன் தேவனாகிய கர்த்தரோடு சரியாய் நடக்கிறவனாக இருந்தான். He helped his family to walk with God. அவன் தன்னுடைய குடும்பத்தையும் தேவனோடு நடக்க அவன் உதவி செய்கிறவனாய் இருந்தான். So Noah loves God very much. எனவே நோவா தேவனை மிகவும் நேசிக்கிறவனாக இருந்தான். But he had many issues in his life. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகளும் இருந்தது. Up to 500 years he didn't receive any children. 500 வருடங்கள் வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு பிள்ளை பேரும் இல்லாமல் இருந்தது. So it was a problem for him. அவனுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. Listen, 500 years he was without children. நன்றாய் கவனிங்கள். 500 வருடங்கள் பிள்ளை பேரு இல்லாமல் நோவா இருந்தான். Then after he received 3 children. அதன் பிறகு 3 பிள்ளைகளை அவன் பெற்றான். And the elder son also he didn't receive any child up to the age of 198. முதலாவது மகன் நோவாவுடைய மூத்த மகனும் கூட 98 வயது வரை பிள்ளை பேறு பெறாமலே இருந்தான். But Noah was going through these issues. நோவா இப்படிப்பட்டதான பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போய் கொண்டுகிறவனாய் இருந்தான். But he was thinking in this way that how could I receive an honor from God? அவன் இப்படியாக யோசித்தான், எப்படி நான் தேவனிடத்திலிருந்து ஒரு கனத்தை பெற முடியும் என்று. Anyway he received a child. அவன் எப்படியோ ஒரு குழந்தையை அவன் பெற்றான். But God has a different plan for in his life. ஆனா தேவனாகிய கர்த்தருக்கு அவனை குறித்து வித்தியாசமான ஒரு திட்டம் இருக்கிறது. It
was the plan of ark. அதுதான் பேழையின் திட்டம். So he asked Noah to prepare the ark. அவர் நோவாவை பேழையை செய்ய அவர் கட்டளையிட்டார். But Noah doesn't know anything about that. நோவாவுக்கு அந்த பேழையை குறித்து ஒன்றும் தெரியாது. Noah thought that yes, God already honored me through giving children. நோவா நினைத்தான், ஆம் தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே எனக்கு கொடுத்து விட்டார், கனத்தை கொடுத்து விட்டார் என்று. But ஆனால் he was confused when God was asking to him to prepare the ark there. அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் பேழையை செய்யும்படி சொன்னபோது அவன் மிகவும் குழம்பி போய் விட்டான். So it was the problem for us also sometimes. அநேக நேரங்களில் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருக்கிறது. If God wants to honor you, தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டும் என்றால் he will ask you to prepare something. நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார். Hallelujah. Hallelujah. He will ask you to prepare something. நீங்கள் சில காரியங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுவார். In the midst of all the people of that time, அந்த நேரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக he was only the righteous person. அவன்தான் நீதிமானவனாக இருந்தான். But others were cruel and filled up with the sin. மற்றவர்கள் துன்மார்க்கத்தனமாய் இருந்து பாவத்தில் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். So he was walking with God. அவன் தேவனோடு நடக்கிறவனாய் இருந்தான். Suddenly God planned to honor my child. திடீரென்று தேவனாகிய கர்த்தர் திட்டமிட்டார், என்னுடைய மகனை நான் கனப்படுத்த வேண்டும் என்று. So for that he asked him to prepare an ark there. அதனாலே தான் அவர் சொன்னார், நீ எனக்காக ஒரு பேழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று. In Genesis 7:5 it is written, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, Noah did as God commanded to him. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். Hallelujah. Hallelujah. So Noah did what God commanded to him. நோவா தேவனாகிய கர்த்தர் தனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தான். If Noah is taking a decision that yes, I will not prepare this ark here, நோவா ஒருவேளை ஒரு முடிவெடுத்து நான் இந்த பேழையை கட்ட மாட்டேன் என்று நினைத்தால், then he cannot be get an honor from God there. அவன் அப்பொழுது அந்த தேவனிடத்தில் இந்த கனத்தை பெறாமல் போயிருப்பான். So what Noah did, he did whatever God commanded to him. எனவே நோவா என்ன செய்தான், தேவனாகிய கர்த்தர் தனக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அதையெல்லாம் அவன் செய்து முடித்தான். Because of that Noah saw a miracle and many miracles in his life at that time. அதனாலே அந்த நாட்களில் நோவாவுக்கு अनेक அற்புதங்களை அவன் கண்டான். He saw that wild animals coming one after another into the ark. அவன் பார்த்தான் अनेक மிருகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தான் கட்டின பேழைக்குள்ளாய் நடந்து வந்து கொண்டே இருந்தது. And he saw that a heavy rain coming and lashes on the earth. அவன் கண்டான் ஒரு பெரிய ஒரு மழை, ஒரு பெருமழை பெய்து பூமியை முழுவதும் அது முற்றிலும் அழித்து போட்டது. And around 1 year he was inside the ark in safety. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பேழைக்குள்ளாக பத்திரமாக அவன் பாதுகாக்கப்பட்டான். But it is not a 5-star hotel facilities in that ark. அந்த பேழைக்குள்ள ஏதோ 5-star ஹோட்டலில் இருக்கிற வசதிகள் இல்லை. But still he were safe in that ark. ஆனாலும் அவன் ஒரு வருட காலமாக மிகவும் பத்திரமாக அவன் இருந்தான். Sometimes we think that if I get a 5-star facility then only I will be honored. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், எனக்கு 5-star வசதி கொண்ட சில காரியங்கள் இருந்தால் மாத்திரமே நான் கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணுவோம். Yes, sometimes we think that if I get something richness then only I am honored by God. சில நேரங்களில் நான் நினைக்கிறோம், சில வசதிகள் எனக்கு கிடைத்தால் தான் நான் கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நாம் நினைப்போம். So many times we are confused with these things. சில நேரங்களில் இந்த காரியங்களை குறித்து நாம் குழம்பி போய் விடுகிறோம். But here Noah was honored in the ark. ஆனால் நோவாவோ பேழைக்குள்ளாக கனப்படுத்தப்பட்டான். There was no 5-star facility. அங்கே எந்த 5-star ஹோட்டலினோட வசதிகளும் இல்லை. But he felt the presence of God in the ark. ஆனால் பேழையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்தான். Though animals were there, மிருகங்கள் இருந்தாலும், and the smell of animals were there, மிருகங்களுடைய நாற்றம் அங்கே இருந்தாலும், and almost 1 year they were in the ark. ஒரு வருடம் முழுவதும் அந்த பேழைக்குள்ளாக அவர்கள் இருந்தாலும், they felt the protection of God there. தேவனுடைய பாதுகாப்பை அவர்கள் உணர்ந்தார்கள். They didn't lack any kind of food there. எந்த விதமான உணவு பற்றாக்குறையும் அங்கு ஏற்படவில்லை. Hallelujah. Hallelujah. So Noah did
what God commanded there. நோவா தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தான். So he was honored there. அவன் அங்கே கனப்படுத்தப்பட்டான். Dear brothers and என் sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, when God going to ask you something to do, தேவனாகிய கர்த்தர் உங்களை செய்யும்படி சில காரியங்களை சொல்லுவார் என்றால், then God will honor you through that work itself. அந்த செயலின் மூலமாக தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். If Holy Spirit speaks to you directly, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நேரடியாக பேசுவார் என்று சொன்னால், then Holy Spirit speaks to you directly, then understand that God is going to honor you through that work. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நேரடியாக பேசினார் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் அந்த செயலின் மூலம் என்னை கனப்படுத்த போகிறார் என்று. Hallelujah. 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 And do not reject the idea of Holy Spirit in our life. பரிசுத்த ஆவியானவருடைய திட்டத்தை ஒருபோதும் நாம் நிராகரிக்க வேண்டாம். Because God's Holy Spirit every time wants to do some things in our life. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருப்பார். Hallelujah. Hallelujah. When you come to the Gospel of Luke, நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு நாம் வரும்பொழுது, when we come to the chapter 14, 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது, there we can see a great banquet. அங்க ஒரு பெரிய விருந்தை நாம் பார்க்க முடியும். Verse 15 onwards, when we read there, 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவரோடே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். Here a certain man, he was preparing a great banquet. இங்க ஒரு நபர் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான். And he invited many people. அவன் அநேகரை அழைப்பித்தும் இருக்கிறான். So you know, when you prepare a dinner for guests, நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு கெஸ்டுக்கு ஒரு விருந்தினர்களுக்கு நீங்க டின்னரை நீங்க ஆயத்தப்படுத்துறீங்க என்று சொன்னா, you are preparing the dinner for much expectations. அந்த டின்னரை அந்த இரவு வேளை சாப்பாட மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்க செய்வீங்க. You are expecting the guests at the right time. நீங்கள் அந்த விருந்தினரை சரியான நேரத்தில் எதிர்பார்ப்பீர்கள். So that you would have time with the guests for the whole time. எனவே அந்த விருந்தினரோடு ரொம்ப நேரம் செலவிடலாம் என்று சொல்லி, and then you have the dinner with the guests, அந்த விருந்தினரோடு நீங்களும் சேர்ந்து சாப்பிடுவீங்க. and later they can depart. அதற்கு பிறகு அவர்கள் போகலாம் என்று. So each time when we prepare a dinner or banquet, we have much expectation. ஒவ்வொரு முறையும் நாம் விருந்தினர்களுக்காக விருந்தை ஆயத்தம் பண்ணும்போது மிகுந்த எதிர்பார்ப்போடு இருப்போம். So here Jesus also sharing this parable here. இங்கும் கூட இயேசு இந்த ஊமை குறித்து சொல்கிறார். A man, he prepared a great banquet. ஒரு மனுஷன் அவன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருந்தான். and he invited many guests. அவன் அநேக சிறப்பு விருந்தினர்களையும் அழைத்திருந்தான். Originally when we read this parable, இதை நாம் வாசிக்கும் பொழுது, this parable belonged to actually Israelites. இந்த ஊமையானது இஸ்ரவேலுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. So invited guests are for Israelites. அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள். But today we will compare with us here. ஆனால் இன்று நாம் நம்மோடு அதை ஒப்பிட்டுக் கொள்வோம். And here Jesus was preparing a great banquet. இங்கு இயேசு நமக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். So Jesus was preparing here.
இயேசு நமக்காக ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். And we are the invited guest. நாம் தான் அழைக்கப்பட்ட விருந்தாளிகளாக இருக்கிறோம். The church is the invited guest. சபை தான் அழைக்கப்பட்ட விருந்தாளியாக இருக்கிறது. And the time has come. அந்த நேரமும் வந்துவிட்டது. And Jesus is standing there. இயேசு அங்க நின்று கொண்டிருக்கிறார். Is my children here or not? என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என்று கேட்கிறார். And what happened there? அங்க என்ன நடக்கிறது? We can see many excuses there. அநேக சாக்கு போக்குகளை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். In verse 18 onwards when we read, 18ஆம் வசனத்தின் முதல் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், one person is saying this way, ஒருவன் இப்படியாக சொல்லுகிறார், I have just bought a field and I am busy with it. நான் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். So I am busy with my field. என்னுடைய வயலோடு நான் அதை பார்க்க வேண்டும், அதனோடு நான் பிஸியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. And another person what he said, இன்னொரு நபர் என்ன சொல்லுகிறார்? Oh, I just bought a 5 yoke of oxen and I am busy with that. நான் 5 மாடுகளை கொண்டேன், அதனால் அதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். So I am busy with my business there. என்னுடைய தொழிலோடு என்னுடைய பிசினஸோடு நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அப்படினு சொல்றாரு. And the third person what he said, மூன்றாவது நபர் இப்படியாக சொல்லுகிறார், Oh, I just now got married. மூன்றாவது இப்படியாக சொல்லுகிறார், எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு. I am busy with my wife. அதனால நான் என்னோட மனைவியோட நான் பிஸியா இருக்கிறேன். I want to just roam here and there. அதனால நான் இங்க அங்கே போக இருக்கிறேன். So many excuses are there. எனவே अनेक சாக்கு போக்குகள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. But Jesus prepared a great banquet there. ஆனால் இயேசு அங்க பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். But his children are not there. ஆனால் அவருடைய பிள்ளைகளோ அங்க இல்லையே. He got angry. அவர் எரிச்சலானார். Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, we are belong to Christ. நாம் இயேசுவுக்கு சார்ந்தவர்களாக இருக்கிறோம். With Jesus asking us to prepare something, இயேசு நம்ம வாழ்க்கையில ஏதாவது செய்ய விரும்புகிறார். we have to prepare. நாம் அதை ஆயத்தம் பண்ண வேண்டும். If Jesus asking us to ready for something, நாம் சில காரியங்களுக்காக இயேசு நம்மை ஆயத்தப்பட்டிருக்கிற இருங்கள் என்று சொன்னால், we have to ready for that. நாம் அந்த காரியங்களுக்காக நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். And 6 days we are working everywhere. 6 நாட்கள் நாம் எல்லா இடத்திலும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். And the 7th day Jesus was waiting for you. 7வது நாள் இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். Who is coming to my presence? யார் என்னுடைய சமூகத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி, who is bringing the praise offering in my presence? யார் என்னுடைய சமூகத்திற்கு துதி பலிகளை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். But many people having many excuses there. ஆனால் அநேக ஜனங்களுக்கு அநேக சாக்கு போக்குகள் உள்ளது. I am busy with my business. நான் என்னோட பிசினஸோட பிஸியா இருக்கிறேன். I am busy with my market. My market. என்னுடைய சந்தையில என்னுடைய மார்க்கெட்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். or my purchasing. என்னுடைய பர்ச்சேஸ்ல நான் எங்க போய் வாங்குறேனோ அதுல நான் போய் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். or I am busy with my many personal needs. என்னுடைய தனிப்பட்ட தேவைகளை நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். or I just got married so I am busy here. அல்லது நான் எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு அதனால நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். so many excuses are there. அநேக சாக்கு போக்குகள் உள்ளது. when you visit each families they have excuses. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திப்பீர்கள் சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் अनेक சாக்கு போக்குகள் உள்ளது. they are not that much serious about the church. அவர்கள் சபையை குறித்து எந்தவித ஜாக்கிரதையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். they are not serious about the baptism. அவர்கள் ஞானஸ்நானத்தை குறித்து எந்தவித ஜாக்கிரதையும் உணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். they are not serious about Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து எந்தவித ஜாக்கிரதையும் உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள். they are not serious about the Jesus kingdom. இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து யாரும் ஜாக்கிரதை இல்லாத உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். they are busy with their own thoughts and ideas. அவர்கள் தங்களுடைய சொந்த சிந்தைகளாலே அந்த திட்டங்களிலே மிகவும் பிஸியாகவே இருக்கிறார்கள். but Jesus said you prepare. ஆனால் இயேசு சொல்லுகிறார் நீ ஆயத்தப்படுத்து. if you prepare then only I can honor you. இயேசு சொல்லுகிறார் நீ ஆயத்தப்படுத்தினால் தான் நான் உன்னை கனப்படுத்த முடியும். if you are simply sitting in the house I cannot honor you. நீ வெறுமனே நீ வீட்டில் உட்கார்ந்திருப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை கனப்படுத்த முடியாதே. if you are busy with your business I cannot honor you. நீ உன்னுடைய பிசினஸ்ல மிகவும் பிஸியாக இருப்பீர் என்று சொன்னால் நான் எப்படி உன்னை கனப்படுத்த முடியும்? today Holy Spirit wants to speak to you directly. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நேரடியாக பேச விரும்புகிறார். if you are busy with your argument in the house, நீங்கள் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய வாக்குவாதத்தோடு மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் you are not able to enter into the banquet there. நீங்கள் அந்த விருந்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. here when we read this parable, நாம் இந்த ஊமையை வாசிக்கும் பொழுது here we can see that நாம் சில காரியங்களை பார்க்க முடியும். Jesus took another initiative.
இயேசு வேற ஒரு காரியத்தை தொடங்கினார். Or the man who arranged the banquet took another decision. அந்த விருந்தை ஆயத்த பண்ணி படுத்தின அந்த நபர் வேற ஒரு முடிவை எடுத்தான். What is the decision? அந்த முடிவு என்னது? He left the invited people. அவன் அழைக்கப்பட்டவர்களை முற்றிலுமாக விட்டுவிட்டான். And he went after other people. அவன் மற்றவர்களை அழைத்தான். Hallelujah. Hallelujah. So it is a very serious matter that we have to think today. நாம் சிந்திக்க வேண்டிய இருக்கிற மிக முக்கியமான காரியமாக இது இருக்கிறது. Today if we are not serious, நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்று சொன்னால் God will select another person. மற்றவர்களை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்வார். And we will be moved away from the presence. நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் தள்ளிவிடப்படுவோம். Hallelujah. Hallelujah. We have to take very much serious for this matter. நாம் இந்த காரியங்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். If we are running away from the presence of God, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுவோம் என்று சொன்னால் He will select another person. அவர் வேறு ஒரு நபரை தெரிந்து கொள்வார். And He will use that person. அவர் அந்த நபரை பயன்படுத்துவார். And He will honor that person. அந்த நபரை கனப்படுத்துவார். And we will receive nothing. நமக்கு ஒன்றும் கிடைக்காது. Hallelujah. Hallelujah. So we have to be careful about this matter here. இந்த காரியங்களை குறித்து விஷயங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். God wants to honor you. தேவனாகிய கர்த்தர் உங்களை God wants கனப்படுத்த to விரும்புகிறார். honor each one here. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். But one request, please prepare it. ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் தான், தயவு செய்து ஆயத்தப்படுத்துங்கள். So prepare it. ஆயத்தப்படுத்துங்கள். When you prepare, through the preparation God will honor you. நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் ஆயத்தப்படுத்துதலின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். The business that you are doing, God will honor through the business. நீங்கள் தொழிலை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பிசினஸ் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். The job that you are doing, through the job you will be honored. நீங்கள் வேலையை செய்வீர்கள் என்று சொன்னால் வேலையின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். The education what you are studying, God will honor you through that. நீங்கள் படிக்கிறதான அந்த படிப்பு, அந்த கல்வியிலே தேவனாகிய கர்த்தர் படிப்பின் மூலமாய் உங்களை கனப்படுத்துவார். And you have some plans, you have some dream, God will honor you through the dream and through the plan. உங்களுக்கு சில திட்டங்களும் சில கனவுகளும் இருக்கும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அந்த கனவின் மூலமாக உங்களை கனப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. But you have to prepare. ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். You have to prepare and come into the presence of God. நீங்கள் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வர வேண்டும். That so that you would receive the honor from God. அதனாலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கனத்தை பெறுவீர்கள். The word of God says this way that வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, the one who honor God, he will not be dismayed in the presence of God. கர்த்தரை கனப்படுத்துகிற எவனோ அவன் கைவிடப்பட மாட்டான். Hallelujah. Hallelujah. The one who honor God, he will not be despised in the presence of God. கர்த்தரை கனப்படுத்துகிற எவனோ அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெறுக்கப்பட மாட்டான், கைவிடப்பட மாட்டான். If you are honoring God in the presence in the church, when you come regularly, நீங்கள் சபைக்கு கடந்து வந்த தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் you will not be despised. நீங்கள் ஒருபோதும் வெறுக்கப்பட்டோ அல்லது ஒதுக்கப்பட்டும் இருக்க மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. You know one widow is written in the book of Luke. நமக்கு தெரியும் லூக்கா என்ற சுவிசேஷம் எழுதப்பட்ட அந்த விதவையை குறித்து. She was in the church after her husband died. அந்த விதவையானவள் தன்னுடைய கணவன் மரித்த பின்பு சபையிலே இருந்தால் she didn't leave the church. அவள் சபையை விடவில்லை. So finally she got revelation. கடைசியாக அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. Yes, I will see Jesus. ஆம், நான் இயேசுவை காண்பேன். The Christ, the born, the baby, I will see. நான் அந்த குழந்தையை, அந்த கிறிஸ்து பிறக்கிற அந்த குழந்தையை நான் பார்ப்பேன். It was an honor for her. அது அவளுக்கு ஒரு கிடைத்த ஒரு கனமாக இருந்தது. And it happened there. அது அங்க நடந்தது. Hallelujah. Hallelujah. So God will honor each and everyone here. எனவே தேவனாகிய கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கனப்படுத்துவார். He will not allow you to despise anywhere. நீங்கள் எந்த இடத்திலும் நீங்கள் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அவர் விட மாட்டார். Hallelujah. Hallelujah. But only one condition he wants here. ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அவருக்கு தேவை. Prepare the way. வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Hallelujah. Hallelujah. Prepare the way. வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Yes, prepare the ark. ஆம், பேழையை ஆயத்தப்படுத்துங்கள். If you prepare the ark, God will honor you. நீங்கள் பேழையை ஆயத்தப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். Don't skip the church fellowship. நீங்கள் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். Don't skip the Sunday service. ஞாயிறு ஆராதனை விட்டு விடாதீர்கள். If you leave the world anything,
thing you can have other time, that same you can receive. நீங்கள் உலகத்தை இழந்தீர்கள் என்று சொன்னால் வேற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். But if you leave Jesus, you will not get Jesus and the next day. ஆனால் நீங்கள் இயேசுவை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. Jesus is here. இயேசு இங்க இருக்கிறார். Jesus in your life. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். Don't leave him. எனவே அவரை விட்டு விடாதீர்கள். Don't leave the church. எனவே சபையை விட்டு விடாதீர்கள். Hallelujah. Hallelujah. The second way where we can see that how God is honoring us. இரண்டாவது விதமாக எப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை கனப்படுத்த என்று பார்ப்போம். That is God awakening the mind of others. ஆண்டவர் மற்றவர்களுடைய சிந்தையை அவர் விழிப்புணர்வாக்குகிறார். Yes, God awakening the mind of others. மற்றவர்களுடைய சிந்தையிலே ஒரு விழிப்பை கட்டளையிடுகிறார். We will confuse about this. இந்த காரியத்தை குறித்து நாம் சற்று குழம்பி போய் விடுவோம். How will God honor me by awakening the mind of others? எப்படி மற்றவர்களுடைய சிந்தையிலே ஒரு விழிப்பை கொடுத்து எப்படி தேவனாகிய கர்த்தர் என்னை கனப்படுத்த கூடும்? Yes, God can do it. தேவனாகிய கர்த்தர் அதை செய்ய முடியும். It's possible for God. அது அவருக்கு சாத்தியமான ஒரு காரியமாகும். I am also an example. நானும் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறேன். In my life I get many honor by God by awakening the mind of others. என்னுடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய சிந்தையிலே ஒரு விழிப்பு வந்ததன் பின்பாக நான் अनेक கணங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். For example, in the book of Esther, when we come there, உதாரணத்திற்கு எஸ்தர் புத்தகத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், everyone here knows the story of Esther. அனைவருக்கும் எஸ்தருடைய கதை தெரியும். She was brought into the presence of King Xerxes. She was brought in the presence of King Xerxes. அந்த ராஜாவுக்கு முன்பாக எஸ்தர் கொண்டு வரப்பட்டால், you can read that chapter 2 verse 1. That king's name is there. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது, King Xerxes in English. ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக அவர் கலந்து வந்தால், so the king Xerxes took Esther as his wife. இந்த ஆகாஸ்வேரு ராஜா எஸ்தரை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டான். So many things are taking place at that time. अनेक காரியங்கள் அந்த நேரத்தில் நடைபெறுகிறது. King at the same time, king what he did there, அந்த நேரத்தில் அந்த ராஜா என்ன செய்தான்? he just going to honor Haman also. அவன் அந்த ஆமானை கூட கனப்படுத்த விரும்புகிறான். So he made Haman a great noble person at that time. அவன் ஆமானை ஒரு சிறந்த மனிதனாக அவன் ஏற்படுத்தினான். Means after the success, the second person is Haman. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு பிறகு அடுத்த நபர் ஆமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. So when he received that honor, அந்த கனத்தை ஆமான் பெற்ற பிறகு he got something in his character. அவனுடைய சுபாவத்தில் ஏதோ ஒரு காரியம் தோன்றினது. So what happened there? அங்க என்ன நடந்தது? He want everyone to kneel down in front of him. அவன் விரும்புகிறான் அவனுக்கு முன்பாக அனைவரும் முழங்கால் படியிட்டு நிற்க வேண்டும். Yes, those who are coming in front of him, they must kneel down and honor Haman. யாரெல்லாம் ஆமானுக்கு முன்பாக கடந்து வருகிறார்களோ அவர்கள் முழங்கால் படியிட்டு ஆமானை கனப்படுத்த வேண்டும். So he made that rule. அந்த சட்டத்தை அவன் அங்கு வைத்தான். But what happened for Mordecai? ஆனால் மொர்தெகாய்க்கு அங்க என்ன நடந்தது? Mordecai, the cousin brother of Esther. மொர்தெகாய் சகோதரனாக இருக்கிறான், எஸ்தருடைய சகோதரனாக இருக்கிறான். Or like a father of Esther. ஒரு எஸ்தருக்கு ஒரு தகப்பன் போல மொர்தெகாய் இருக்கிறான். He was not ready to kneel down there. அவன் அங்கு முழங்கால் படி இல்ல, அவன் சித்தமா இல்லை. He doesn't like that. அவனுக்கு அது பிடிக்கவில்லை. Because he just likes God. ஏனென்றால் அவனுக்கு தேவன் மாத்திரம் தான் பிடிக்கும். I will kneel down in front of God only. நான் தேவனுக்கு முன்பாக தான் முழங்கால் படியிடுவேன். I will not kneel down any human. நான் எந்த மனிதனுக்கு முன்பாகவும் முழங்கால் படியிட மாட்டேன் என்று அவன் சொன்னான். It was the decision of Mordecai. அதுதான் மொர்தெகாயின் தீர்மானமாக இருந்தது. So it made enmity between Haman and Mordecai. அது ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் இடையே ஒரு பகையை ஏற்படுத்தினது. So Haman got angry. அதனாலே ஆமான் மிகவும் கோபத்தை பெற்றார். So what he did? அதன் பிறகு அவன் என்ன செய்தான்? So he made a gallows for Mordecai. மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை அவன் ஏற்படுத்தினார். So he prepared a gallows to kill Mordecai. ஒரு தூக்கு மரத்தை ஏற்படுத்தி மொர்தெகாயை அழிக்க நினைத்தான். So here enemy is planning something against Mordecai. இங்கு பார்க்க முடியும் எதிரியானவன் மொர்தெகாய்க்கு விரோதமாக சில காரியங்களை திட்டமிடுகிறான் என்பதை. So it was something unexpected thing that happened. நாம் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அங்கு நடக்கிறது. So Haman ordered. ஆமான் இந்த காரியத்தை கட்டளையிட்டான். And Haman ordered through the king Xerxes.
ஆகாசுவரி ராஜா மூலமாக ஆமான் இந்த காரியத்தை அவன் கட்டளையிட்டான். All the Jews on this nation to be slaughtered. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று. So it was a danger. அது ஒரு அபாயமாக அங்கே இருந்தது. But Mordecai, Esther and all the Jews went through the fasting prayer. ஆனால் மொர்தெகாயும் எஸ்தரும் மற்ற யூதர்களும் உபவாசத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள். And then what happened there? அதன் பிறகு என்ன நடந்தது? Here Mordecai under the threat of death. இங்க மொர்தெகாய் அந்த ஒரு மரணத்தின் பிடியிலே இருக்கிறான். And the enemy is just standing and mocking him. அந்த எதிரியானவன் ஆமானான அவனுக்கு விரோதமாக இருந்து அவனை கேலி செய்து கொண்டிருக்கிறான். The Mordecai threat of fear death there. அங்கு மொர்தெகாய் அந்த மரணத்தின் அந்த பயத்தின் நிமித்தமாக திகில் நிமித்தமாக அவன் இருக்கிறான். So today we read the passage that you remember. நாம் வாசித்த பகுதி உங்களுக்கு தெரியும். What was we read? நாம் என்ன வாசித்தோம்? God will prepare a table before me. எனக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று. In the presence of my enemies. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக. Hallelujah. Hallelujah. So it is the verse that we read today. எனவே நாம் வாசித்த வேத வசனம் அதுவா இருக்கிறது. What will happen for Mordecai? மொர்தெகாய்க்கு என்ன சம்பவிக்கும்? What happened with you? உங்களுக்கு என்ன நடக்கும்? When enemy something plan against you, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் திட்டமிடுவார்கள் என்று சொன்னால் what will happen to you? உங்களுக்கு என்ன நடக்கும்? When your boss planning something against you, உங்களுடைய உங்களுக்கு முதலாளி இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை திட்டமிடுவார்கள் என்று சொன்னால், or in your job place, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், or in your business, உங்களுடைய தொழில்களில், or in your family, உங்களுடைய குடும்பத்தில், or someone planning against you, யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுவார்கள் என்று சொன்னால், what will happen there? என்ன நடக்கும்? How will God change the situation? எப்படி தேவனாகிய கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார்? How will God change the situation there? எப்படி தேவனாகிய கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார்? When we come to the book of Esther, நாம் எஸ்தர் புத்தகத்துக்கு வரும்பொழுது, when chapter 3, மூன்றாம் அதிகாரம், when we come there, நாம் அங்க வரும்பொழுது, when we come there we can see that நாம் அங்க வரும்போது அங்க பார்க்க முடியும். We will read chapter 6 verse 1. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக 6:1. கண்டது. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. So what happened there? அங்கு என்ன நடந்தது? That night the king couldn't sleep. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு உறக்கம் வரவில்லை. So the night he couldn't sleep well. அந்த ராத்திரி அவன் நன்றாக உறங்க முடியவில்லை. Yesterday I slept well. நேற்று இரவு நான் நன்றாக உறங்கினேன். Day before yesterday I slept well. நேற்றுக்கு முன்றைய தினமும் நான் நன்றாக உறங்கினேன். But today I'm not able to sleep. ஆனால் இன்றைக்கு என்னால் உறங்க முடியவில்லை. What is happening with me? எனக்கு என்ன நடக்கிறது? So he was confused. எனவே அவன் குழம்பி போயிருக்கிறான். So what happened there? அங்க என்ன நடந்தது? He just woke up, he just got up and what happened? He took the book there. அவன் எழுந்திருந்து அந்த கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை எடுத்தான். And he found that Mordecai did something great thing for the king. அவன் அங்கு பார்த்தான் மொர்தெகாய் ராஜாவுக்காக தனக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்திருப்பதை அவன் கண்டான். On the gate 2 people were there, 2 guards, they tried to kill the king, and Mordecai found and report to the king, and what happened? King ordered and the 2 guards were hanged there. அங்கு இரண்டு நபர்கள் இந்த ராஜாவை கொலை செய்யும்படி திட்டமிட்டிருந்தார்கள். அப்பொழுது மொர்தெகாய் அந்த காரியத்தை ராஜாவுக்கு அறிவித்தான். அதன் பிறகு ராஜா கட்டளையிட்ட பிறகு அவர்களை அவன் கொலை செய்தான். He shocked. அவன் இந்த காரியத்தை குறித்து அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். Because of this incident Mordecai didn't receive any reward. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகும் கூட மொர்தெகாய்க்கு எந்தவித பரிசும் கிடைக்கவில்லை. It changed the king's mind. அது ராஜாவினுடைய சிந்தையை மாற்றினது. And he ordered Haman. He ordered to Haman. அவர் ஆமானுக்கு கட்டளையிட்டார், go and honor Mordecai. நீ போய் மொர்தெகாயை கனம் பண்ணு. Hallelujah. Hallelujah. God used the enemy to honor him. தேவனாகிய கர்த்தர் ஒரு எதிரியானவனை கொண்டு மொர்தெகாயை கனம் பண்ணினார். Remember today, இன்று நினைவில் கொள்ளுங்கள், God will use the enemy for you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சத்துருக்களை அவர் பயன்படுத்துவார். God will use the issues for you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக பிரச்சனைகளை பயன்படுத்துவார். God will use the problems for you. ஆண்டவர் உங்களுக்காக பிரச்சனைகளை பயன்படுத்துவார். And some people will not get sleep in the night. சில நபர்களுக்கு உறக்கம் வராது. Because of you. உங்களால தான். Because of your prayer. உங்களுடைய ஜெபத்தினால தான். Because of your prayer.
because you are praying, ஏனென்றால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். some people leaving the sleep in the night. சில நபர்களுக்கு உறக்கம் வரவில்லை. Enemy losing the sleep there. சில சத்துருக்களுக்கு சத்துருவானவனுக்கு உறக்கம் வரவில்லை. And God is asking some people to honor you. தேவனாகிய கர்த்தர் சில நபர்களை உங்களை கனப்படுத்த சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. God is using some people to honor you. உங்களை கனப்படுத்த தேவனாகிய கர்த்தர் சிலரை பயன்படுத்துகிறார். To believe you today. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். You have to believe it today. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். The gallows was standing for Mordecai. மொர்தெகாய்க்காக தான் அந்த தூக்கு மரமானது நின்று கொண்டிருக்கிறது. But now the honor is standing for Mordecai. ஆனால் இப்பொழுது மொர்தெகாய்க்காக கனமானது நின்று கொண்டிருக்கிறது. You may feel that நீங்கள் ஒருவேளை உணரலாம், this issue is threatening me a lot today. இந்த பிரச்சனையானது என்னை மிகவும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, And I am not able to go ahead. என்னால் இந்த பிரச்சனையை தாண்டி முன்னேறி செல்ல முடியவில்லை. How can I face tomorrow? நான் நாளை தினத்தை எப்படி சந்திப்பேன்? How can I face people? நான் ஜனங்களை எப்படி சந்திப்பேன்? Or how can I proceed? நான் எப்படி முன்னேறி செல்ல முடியும்? I don't know how to go. நான் எப்படி செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. But the word of God says here ஆனால் வேத வார்த்தை இங்கு சொல்லுகிறது, dear brother and sister, என் அன்பு சகோதர சகோதரிகளே, my son, என்னுடைய மகனே, I am going to honor you. நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். Through the issues that you are going through, நீ போய் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் மூலமாகவே the issues will change, it will get another form, அந்த பிரச்சனையானது வேற ஒரு வடிவத்தை அது பெறும். and you will be rewarded. நீங்கள் அந்த உங்களுக்குரிய கனத்தை பெறுவீர்கள். Because of you, உங்களால் some people will not get sleep in the night, உங்களால் சிலருக்கு தூக்கம் இரவிலே வராது. and you will be honored by them. நீங்கள் அவர்களாலே கனப்படுத்தப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. You believe it. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். You believe it in your job. நீங்கள் அந்த உங்களுடைய வேலையிலே அதை விசுவாசியுங்கள். You believe it in your business. உங்களுடைய தொழில்களில் அதை விசுவாசியுங்கள். You believe it in your family. உங்களுடைய குடும்பத்தில் அதை விசுவாசியுங்கள். Those who are coming alone for faith, யாரெல்லாம் தனியாக விசுவாசத்தில் கடந்து வந்திருக்கிறார்களோ, believe it. அதை விசுவாசியுங்கள். So that your family should get another change in your mind. அதனாலே உங்களுடைய குடும்பத்தினரும் அவருடைய சிந்தையில மாற்றத்தை பெறுவார்களாக. Because of you they lose their sleep in the night. உங்களாலே அவர்களுடைய இரவில் இருக்கிற தூக்கமானது அவர்கள் தூக்கத்தை இழந்து விடுவார்கள். And I pray that நான் இப்படியாக ஜெபிக்கிறேன், that Holy Spirit touch that families. பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த குடும்பங்களை தொடுவாராக. Those who are alone in faith here, யாரெல்லாம் தனியாக விசுவாசத்தில் கடந்து வந்திருக்கிறார்களோ, let Holy Spirit touch their families today. பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த குடும்பங்களை தொடுவாராக. Let Holy Spirit touch the children and parents of that family. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் தேவனாகிய கர்த்தர் தொடுவாராக. Let us pray that the Holy Spirit change their mind. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய சிந்தையை மாற்றும்படியாக ஜெபிப்போம். Let them do not get sleep in the night. அவர்களுக்கு அந்த இரவில் தூக்கம் வரக்கூடாது. Let them think about you. அவர்கள் உங்களை குறித்து சிந்திப்பார்களாக. Let them think about your faith in Jesus. நீங்கள் இயேசுவில் கொண்டிருக்கிற விசுவாசத்தை குறித்து அவர்கள் சிந்திப்பார்களாக. Let Holy Spirit transform their lives today. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவாராக. Hallelujah. Hallelujah. Let us pray that the Holy Spirit did wonderful things in our families. அவர்களுடைய குடும்பத்தில் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிப்போம். God wants to honor each and everyone. எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray that those who are not taking baptism, யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறார்களோ, let Holy Spirit works in their lives. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வாராக. Let Holy Spirit sanctify their lives. அவர்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தாமே பரிசுத்தமாக்குவாராக. Let Holy Spirit break the barriers from their lives. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே முறிப்பாராக. And some of the people are in the bondage of sin. அநேக பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். Let us pray that Holy Spirit break the bondage. நாம் ஜெபிப்போம், பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த கட்டிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக. Let the Holy Spirit deliver each person from the bondage of sin. யாரெல்லாம் பாவத்தின் கட்டுகளில் இருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை விடுவிப்பாராக. So that they would receive the honor from God. அவர்களும் அந்த கனத்தை பெறும்படியாக நாம் ஜெபிப்போம். Let us close our eyes and pray. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். And let us pray that sick people get deliverance. நாம் ஜெபிப்போம், யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சுகத்தை பெறும்படியாக. Let God give healing in their lives. அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுப்பாராக. Oh, today I need
need an honor from God. இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு கனமானது தேவை. Oh Lord, I am ready to prepare the way. தேவனாகிய கர்த்தாவே, நான் வழியை ஆயத்த பண்ண நான் தீர்மானித்திருக்கிறேன். Dear brother sister, take a decision. என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முடிவை எடுப்பீர்களாக. I am ready to prepare the ark. நான் பேழையை கட்ட தீர்மானித்திருக்கிறேன். Today I am leaving the laziness from my life. இந்த வாழ்க்கையில் இருக்கிற சோம்பேறித்தனத்தை நான் விட்டு விடுகிறேன். I am ready to break the bondages from my life. இந்த வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை நான் முறிக்க நான் ஆயத்தப்படுகிறேன். Take a decision today. ஒரு முடிவை இன்று எடுங்கள். I will come to the church at the right time. நான் சபைக்கு சரியான நேரத்துக்கு நான் கடந்து வருவேன். Oh, I am at the right time for my job. நான் எப்படி வேலைக்கு சரியான நேரத்தில் செல்கிறேனோ, I am ready and I am right at the time for my college. நான் எப்படி காலேஜுக்கு பள்ளிக்கு கல்லூரிக்கு சரியான நேரத்துக்கு செல்கிறேனோ, for even catching the train or flight I am right time. எப்படி ஒரு ட்ரெயினை பிடிக்கவோ அல்லது ஒரு ஃளைட்டை பிடிக்க சரியான நேரத்துக்கு நான் கடந்து செல்கிறேனோ, but when come to the church, அதே போல நானும் சபைக்கு வருகிறேன். I am so lazy. ஆனால் நான் மிகுந்த ஒரு சோம்பலாக வருகிறேன். I am very late in the church. நான் சபைக்கு மிகவும் தாமதமாக வருகிறேன். Lord, today I understand that தேவனாகிய கர்த்தாவே, இன்று நான் புரிந்து கொண்டேன். it's a bondage. அது ஒரு கட்டாக இருக்கிறது. it's a plan of the evil. அது பிசாசின் திட்டமாக இருக்கிறது. because evil making many plans to me to go away from the church. பிசாசானவன் நம் சபையை விட்டு தூரமாய் போகும்படியாக अनेक திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். so he making me busy with my business on the Sunday. ஞாயிற்றுக்கிழமைகள் என்னுடைய பிசினஸை வைத்து பிசினஸை பிஸியாகும்படியாக அவன் திட்டமிட்டிருக்கிறான். Oh Jesus, I am breaking that today. இயேசுவே, அந்த கட்டுகளை நான் முறிக்கிறேன். Yes, I am breaking that bondage today. அந்த கட்டுகளை நான் முறிக்கிறேன். I break the bondage from each and every individual's life. எல்லா தனிப்பட்ட நபர்களின் வாழ்க்கையிலிருந்து அந்த கட்டுகளை நான் முறிக்கிறேன். Let the gallows become the honor for everyone. அவர்களுடைய தூக்கு மரமானது அவர்களுக்கு கனமாய் மாறுவதாக. Yes, the gallows be changed into a blessing to everyone. அவர்களுடைய தூக்கு மரமானது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. Let God's blessing come to each and everyone's life. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாமே எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதாக. Hallelujah. Hallelujah. Let the bondages to be broken. எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதாக. Let everyone clap and praise God. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Let everyone clap and praise God. கரங்களை தட்டி இயேசுவை துதிப்போம். Hallelujah. Hallelujah. Heavenly Father, I come to thy presence. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். Lord, thank you for speaking this morning. இந்த காலை வேளை எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. Lord, thank you. ஆண்டவரே நன்றி. We give honor and glory to your name. ஆண்டவரே, எல்லா துதி கனம் உமக்கு கொடுக்கிறோம். In Jesus name we pray. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். Amen. ஆமென். Let everyone stand in the presence that time take offer. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை தசமங்களை செலுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
Hallelujah. Let us close our eyes and we will go for the prayer. Brother Rajan brother will lead us in prayer, and we will pray for the offering tithe and Friday fasting prayer, and the sick people, especially Brother Mark, who is having fits, Mary Sandanama, and Shiba, and all other matters, and we'll pray. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி உம்முடைய சமூகத்திலே பாதத்திலே வந்து அமர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவாய் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் இந்த இடத்துல வந்து ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரும் கூட இடைப்பட்டதற்காக நன்றி, தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் எங்களுடைய சபையில் இருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனங்கள், அசூரியங்கள் ஆண்டவரே, இதனாலே ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க முடியாதபடி, தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள முடியாதபடி தடைகளாக இருக்கிற எல்லா தடைகளையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் சுகத்தோடும் பலத்தோடும் இந்த இடத்துல இருந்த ஆண்டவரே அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஃபிக்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்க அருமையான மகனை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வல்லமையினாலே மகனோடு கூட இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரம் மகனை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து எந்த விதமான அசூரியங்களும் ஒன்றும் மகனை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அருமையான ஷீபா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். மகளை பலப்படுத்துங்க. இம்மட்டும் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் தந்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் நல்ல குடும்ப சௌகரியத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்பொழுதும் புதியதான ஒரு வேலைக்காக பிரயாசப்பட்டு ஆண்டவரே நீர் கிருபையினாலே தந்த நல்ல வேலைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகளை அந்த வேலையில் ஆண்டவரே தொடர்ந்து வேலைகளையும் தங்களுடைய குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளும்படியான கிருபைகளையும் சூழல்களையும் ஆண்டவர் கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதமான பலவீனங்களோ சோர்வுகளோ உண்டு மகளை ஆண்டவரை பலவீனப்படுத்தாதபடிக்கு உம்முடைய காயப்பட்ட கரம் மகளை பலப்படுத்தும்படியாக சௌக்கியப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இதே போல் மேரி சந்தானம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் இருந்து வந்தாலும் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானமாய் ஆராதிக்கும்படியான கிருபைகளையும் சூழலையும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகளை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இன்னும் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ சமாதானம் நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக குடும்பமாய் வந்து ஆராதிக்க எங்களை ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கிருபைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அருமையான ஊழியக்காரரை இன்னும் வல்லமையை பயன்படுத்துங்க. ஆண்டவரே சபையில் வர இருக்கிறதான கன்வென்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் பிரயாசப்பட அருமையான மகனை இன்னும் வல்லமையை பயன்படுத்துங்க. தெய்வ சித்தம் இந்த இடத்துல நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யവും ஐக்கியமும் சமாதானവും அனைவரோடு கூட இன்று எப்போது இருப்பதாக. ஆமென்.